Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். ஸோ குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் வந்து 66 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, இந்தியன் மார்க்கெட், ஏசியன் மார்க்கெட் எல்லாருமே வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ நேற்று வந்து நமக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் கொடுத்தது. நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க பையிங் சைடு போகிறப்போ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து கேப் டவுன் 300 பாயிண்ட் வந்து டவுனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பெரிய கேப் டவுனில் ஓப்பன் பண்ண போகிறாங்கிறது தெரியுது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 17,468 வந்து இண்டிகேட் பண்ணுது. நான் 42 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ எஃப்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று வந்து 4,165 crores வந்து நமக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 600 அரௌண்ட் 600 crores வந்து நமக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நேற்று வந்து மார்க்கெட் வந்து எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கீழே 17,400லேருந்து மார்க்கெட் வந்து நம்ம க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 17,760 வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுறது நமக்கு 17,470 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபியூச்சர் டேட்டா. ஸோ இன்னும் கொஞ்சம் அரவுண்டு நமக்கு 17,425 450 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெயின் பண்ணி நமக்கு வந்து மேலே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே சஸ்டெயின் பண்ணி மேலே போயிட்டு நமக்கு 17,600 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டு நேத்தியோட ஹை வரையிலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து எப்போ உங்களுக்கு 17,600 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு நேத்தியோட ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வராங்கன்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 17,400 இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து ஒன்று போகணும். ஸோ 17,400 வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 17,289 அதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 17,167 தான் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இங்கேருந்து கொடுத்துட்டு இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது வந்து இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன். நமக்கு வந்து பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து 17,480 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே சஸ்டெயின் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஏன்னா பெரிய கேப் டவுனு. ஸோ சப்போஸ் இப்படி பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா நமக்கு 17,600 பிரேக் பண்ணி மேலே போகுங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பையிங் சைடு. சப்போஸ் வந்து அவங்க அந்த ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வராங்க அப்படின்னா நமக்கு 17,400 ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து 17,290 அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா நமக்கு வந்து 17,158. ஸோ இந்த ரேஞ்செலாம் வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து பேரிஷ் மொமெண்டம் கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வாலட்டைலேட்டாக இருக்கும். செப்டம்பர் மந்த்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதே நல்லது. மார்க்கெட்டு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு ஒரு டைரெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க. மார்க்கெட் அப் அண்ட் டவுன் 100-300 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக மூமெண்டம் கொடுக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. சக்திவேல்.